Hi guys, welcome to Sweet Chill சமையல். நேற்று ஏன் வீடியோ போடலன்னா கொஞ்சம் கோல்டாகிடுச்சு, வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்தது. சரி கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக என் வாய்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்காது, அதனால தான் சரி சண்டே கொடுக்குறேன். இன்றைக்கான விலாக் பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு எக் புஜ்ஜி வந்து பண்ணிவிட்டு அதுக்கு கூடவே வந்து ப்ரெட்டை வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட போகிறோம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால நான் வந்துட்டு இன்றைக்கி அது மட்டும் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துகிட்ருக்கிற விலாக் பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வெஜ்ஜு தான். காலைல மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், அதுக்கான ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் என்னால் டெய்லி வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து அதை ஷார்ட்ஸில் வந்து போடலாம் அப்படின்றதுக்காக நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு டைம் கிடைக்கல, கேமராமேனும் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாரு. அதனால தான் வந்துட்டு அது சரியாக எடுக்க முடிய மாட்டேங்குது. நான் வந்துட்டு டயட் வந்துட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டாக இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பார்க்குறேன். ஏன்னா எனக்கும் வந்துட்டு ஒரு சைடில் ஃபுல்லாமே கேமரா பிடிச்சிட்டு பண்ண முடியல. இந்த நடுவிலே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், இதில் கேமரா வந்து ரொம்ப ஷேக் ஆனது. இந்த எக் புஜ்ஜி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதனால தான் இதை நான் வந்துட்டு மெனு போடலை. ரொம்ப சிம்பிள் தான், சாதாரணமாக எக் பொடி மாஸ் பண்ணுற மாதிரி தான். அதை பண்ணிவிட்டு நான் ப்ரெட்டோட ஸ்டஃப் பண்ணிக்க போகிறேன். இது தோசையோடு கூட வச்சு சாப்பிட்லாம், உங்களோட விருப்பம்தான். நான் வந்துட்டு டயட்டுக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டயட்டுக்காக இல்லை, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டே ஓகே அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மதியம் செய்ய போகிற லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வெயிட் லாஸ் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாக வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூடவே வந்து கண்டிப்பாக இல்லைனா வெஜிடபிள் இல்லைனா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து இது வந்து பிளேட்டிங் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்குன்றதுனால அவருக்கு மட்டும் கிரேப்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு வந்து நான் கிரேப்ஸ் எடுத்துக்கல, கேரட்டும் குக்கும்பரும் எடுத்திருக்கேன். இவருக்கு மட்டும் வந்து நான் ஃப்ரூட்ஸ் வைக்கிறேன். அந்த பிளேட்டிங் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கோல்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கிரேப்ஸ் வந்து செட் ஆகாது. அதனால் லிச்சி பழமும் கிரேப்ஸும் வச்சுட்டு அவருக்கு தர்பூசணியும் வச்சுட்டேன். காலைல வந்து ரொம்ப வந்துட்டு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், ஆனால் ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். காலைல 8:30க்கெலாம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் ஒரு 9 o'clockலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ப்ராசஸ் இது கொஞ்சம் பெருசு. இப்போ எடுத்துகிட்ருக்கிற கேமரா பார்த்தீங்கனாலே ஆடிட்டுருக்கோம். ஏன்னா கேமராமேன் வரதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோ டைம் இல்லை. சரி காலையிலே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் செஞ்சு ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கூட்டு மாதிரி தான். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம். வித்தியாசமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு வேர்க்கடலையை நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலைன்றதுனால நான் வறுக்கிறேன். உங்ககிட்ட ஆல்ரெடி வேர்க்கடலை வறுத்தது இருந்ததுன்னா நீங்கள் வறுக்க தேவையில்லை. மெயின் டிஷ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா தால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நான் அந்த மைசூர் தாலும் நார்மலாக நம்ம போடுற துவரம்பருப்பும் சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு தக்காளி பூண்டு வாசனைக்காக சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த தால் வந்துட்டு எந்த ஸ்பைசஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறது இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். சைமல்டேனியஸாக நம்மளோட வேர்க்கடலையும் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. இது நல்லா ஆறட்டும், ஏன்னா நம்மளுக்கு கூட்டுக்கு தான் இது தேவைப்படும். இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அப்படியே வெறுமனே ரைஸ் வந்துட்டு பிசைஞ்சு கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சளி வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிட்டே இருந்ததுனால நான் கொஞ்சமாக ஜீரக தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா வழக்கமாக இந்த டைமில் நாங்கள் காஃபி தான் குடிப்போம். பட் காஃபி சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு தொண்டை கரக்கரன்றதுனால இந்த வந்துட்டு ஜீரக தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரௌன் ரைஸும் அவருக்கு வந்துட்டு நார்மல் ஒயிட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே அதை நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு பாயில் பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால் 2 பாத்திரத்தில் தனித்தனியாக வந்துட்டு 2 பேருக்கும் ரைஸ் ஊற வச்சுட்டேன். அடுத்துதான் வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து அவரைக்காய் பொரியலும் பண்ணணும். அவரைக்காய் பொரியலுக்காக வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அவரைக்காய் வந்து பொரியலுக்கு மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பாருக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அந்தளவுக்கு சாம்பாருக்கு எடுக்கல, பட் பொரியலுக்கு வந்துட்டு இந்த அவரைக்காய் சூப்பராக இருக்குது. இதுவே ஊரில் கிடைக்கிற அந்த பெரிய பருப்பு இருக்கிற அந்த அவரைக்காய் வந்துட்டு சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்குது பொரியலோட. அதுதான் இதில் வித்தியாசம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளானதான் இந்த பொரியல் நான் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அவரைக்காவை சேர்க்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு அது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம்.
எந்த பொரியலாக இருந்தாலும் நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்ப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்க்கலாம். இது வந்து நார்மலான டிப்ஸ் தான். இது சொல்லணும்னு இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். நம்ம ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடும்போது கூட கொஞ்சம் கலராக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் எப்பவுமே சேர்ப்பேன். இப்போ நம்ம அவரைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு இதை அப்படியே மூட வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப ஊற்ற வேண்டாம். உப்பு போட்டுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த நேரத்தில் வந்து தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துட்டு எண்ணெய் வந்து நான் ரொம்ப போடலை, கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக ரைஸும் போயிட்டுருக்கு. இவருக்கு வந்து ஒயிட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பொரியல் வந்துட்டு தேங்காய் பூ சேர்த்து நம்ம இறக்கியாச்சு. அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய், அதாவது இது வந்து கொஞ்சம் வழுக்க தேங்காய்ன்றதுனால அப்படி செவன் இருக்குது. இதுவே முத்தின தேங்காய் இருந்துச்சுன்னா துருவுன மாதிரி போட்டுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு காரம், பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு, தேங்காய் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம். என்கிட்ட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம வேர்க்கடலை, உங்களுக்கு வாசனை ரொம்ப பிடிச்சதுன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கணும். அந்த பவுடரை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கணும். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். சேம் நீங்கள் சொரக்காய், அவரைக்காய், பூசணிக்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே சேம் மெத்தடில் இப்போ ஒரு அதே பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம பொடி பொடி, அதாவது இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கணும் பூசணிக்காய். அப்போ தான் வந்துட்டு ஒரே ஷேப்பாக இருந்துச்சுன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வேகும். மேலே இருக்கிற தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி போட்டு நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் வேக வைக்கணும். இது நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பூசணிக்காலே வந்து கொஞ்சமாக தண்ணி விடும், பட் இருந்தாலும் அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கோம். நல்லா சாஃப்ட் ஆகணும். இது நல்லா குழஞ்சி வந்தால் கூட பரவாயில்ல, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாமே விட்டுட்டு இதோடு சேர்ந்து ஒரு நல்லா பொரிச்ச அப்பளம், அதுக்கப்புறம் இந்த கூட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய எண்ணெய் ததும்ப வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் மட்டும் போதும். நம்ம அதுக்கப்புறம் கூட்டை வந்து இறக்கிடலாம். இதுவே உங்களுக்கு பொரியல் ஷேப்பில் வேணும் அப்படின்னா தண்ணி நல்லா வத்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு ஊற்றுங்க. உங்களுக்கு வந்துட்டு கூட்டு மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியான இருக்கிற லிக்விட் அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் இதோட வித்தியாசம். நீங்கள் 2 in 1 எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா மெயின் டிஷ்ஷான நம்மளோட தால் மட்டும் ரெடி ஆகிடுச்சு. தாலுக்கு நம்ம இப்போ தாளிப்பு மட்டும் போடணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இதுக்கு நான் காரம் எதுவுமே சேர்க்கல, தாளித்து மட்டும்தான் கொட்ட போகிறேன். அந்த தாளிச்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் வீட்டிலே அரைச்ச சாம்பார் மசாலா இருந்தால் கூட சேர்க்கலாம். இப்போ அதில் அப்படியே நம்ம கொட்டிட்டு இதை வந்து நம்ம தாலுக்கு ரெடி பண்ணிடலாம். இதுதான் வந்து நம்மளோட மெயின் டிஷ்ஷு. நான் நைட்டு தோசைக்கும் அதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. என்னோடய ப்ரௌன் ரைஸ் மட்டும் இப்போ நான் வேக வைக்கணும். அதையும் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பரான காம்போ. இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா இது நான் சாட்டர்டே பண்ணுறேன். எப்பயுமே வந்து இந்த தால் தான் நான் கொடுத்து அனுப்புவேன். இந்த தாலோட எக்கு வந்து சூப்பராக இருக்கும். கரண்டி ஆம்லேட் வந்து சூப்பராக இருக்கும். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோலேயே போட்டிருக்கேன், அதோட லிங்க் வேணும் நான் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸு. இப்போ நான் மதியம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து என்னோடய பிளேட்டிங் நான் வந்து பிளேட் பண்ணுறேன். ப்ரௌன் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கூட்டு, அதாவது மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல். மெயின் டிஷ் வந்து தால் தான். நம்ம ஏற்கனவே அதை வந்து வீடியோவில் பார்த்துட்டோம். அதை தான் நான் போட்டுக்க போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ஹெல்தி கூட. இன்றைக்கான விலாக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வித்தியாசமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.